தமிழர் என்கின்ற கட்சி 2024 பின்னாடி இருக்காது. பின்ன 2 வருஷம் தாங்குவது எம்பி நீ 2024 எலெக்ஷனில் சுப்பிரமணிய சாமி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வர்றாருங்க. அப்போ பத்திரிக்கை வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் நிற்கிறாருல, அவர் வந்து ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறாரு. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து ஒரு விளம்பர பிரியர். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து கூட்டத்தை சேர்த்தா ஜெயிக்கலான்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒரு விளம்பர பைத்தியம். இதே வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. அனைவருக்கும் வணக்கம். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை 2024 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியே இருக்காது, நான் வந்து அழிச்சு போடுவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் வந்து சவால் விட்டார். அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி வந்து 5 தடவை சின்னமாக வச்சுருந்த அந்த விவசாய சின்னத்தை திட்டமிட்டே சென்ட்ரலில் உங்கள் ஆட்சி இருக்கு அப்படிங்கிறனால அதை வந்து தடுத்து அதை ஒரு கர்நாடகா வேலை செஞ்சார் இல்லையா, அங்கே இருக்க ஒரு ஆளுக்கு வந்து இதே விவசாய சின்னத்தை வாங்குறதுக்கு பல வேலைகளை செஞ்சு நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னத்தை வந்து பிடுங்கி ஒரு வேலை பார்த்தாரு. அப்போ அண்ணல் சீமான் அவர்கள் வந்து ஒரு சவால் விட்டார். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, நீ வந்து ஒரு மேஸ்திரி, நீ வந்து பிஜேபியோட தமிழ்நாடு மேஸ்திரியாக இருக்க, நாளைக்கே வந்து அதிமுக பாஜக கூட்டணி வச்சாங்க அமையணும் அப்படின்னா உன்னை வந்து கழட்டி விட்ருவாங்க, நீ தெருவில் தான் நிற்கணும், வாய் வந்து ஓவராக பேசாத, இந்த கட்சிக்கு நான் வந்து ஓனரு, ஆனால் நீ வந்து ஒரு மேஸ்திரி, பார்த்து பேசு அப்படின்னு சொன்னவர் அடுத்து கூடுதலாக ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பார். நீ போய் வந்து ஒரு ரத்தத்தை பரிசோதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து காவிரி நோடு இல்லை, தமிழ்நாடு நோடு இல்லை, ப்ரௌடு கன்னடிக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறவன் தானே, ஒரு ரத்தத்தை சோதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் சவால் விட்டுருந்தார். அதில் மெயினான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படின்னா உன்னை வந்து தெருவை நிப்பாட்டிடுவாங்க, உன்னை அமித்ஷா வந்து துரத்தி விட்டுருவார் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருப்பார். 2024 இருப்பியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அது வந்து இப்போ அப்படியே நடந்துருச்சு. இப்போது ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை அமித்ஷா வந்து துரத்தி விட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு செய்தி வருது. பிஜேபி வந்து துரத்தி விட்டு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தெருவுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தாள் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொளியில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷா வந்து சந்திக்கிறாரு, கூட்டணி வந்து பேசுகிறாரு. ஐயா, எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா பார்த்தோன்னே, அமித்ஷா அவர்களே, நான் வந்து உங்களுக்கு அடிமையாக திருப்பி வந்துடுறேன், நீ 21 கூட்டணியாக இருந்தோமோ அதே மாதிரி நான் கூட்டணிக்கு வந்துடுறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் எஜமா அப்படி அமித்ஷா வந்து இப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. இவர் வந்து இப்படி பம்மிட்டு, என்ன கண்டிஷன், அண்ணாமலை மட்டும் தூக்கிடுங்க, ஏன்னா அண்ணாமலை வந்து எங்கள் தலைவர் ஜெயலலிதா அவர்களை ஒரு ஊழல்வாதி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏன் ஜெயலலிதா ஆட்சி என்ன பொற்கால ஆட்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு மேலே அதிமுகவோட கூட்டணியே நாங்கள் வந்து வைக்க மாட்டோம், எந்த காலத்தில் கூட்டணி வைக்க மாட்டோம், அப்படி கூட்டணி வச்சா என் பதவியை ராஜினாமா பண்ணிக்குவார் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஒரு மனுஷனாக, என்னை வந்து ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாப்புல, இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறாப்புல, கொடைநாடு கொலை வழக்கு பொள்ளாச்சி இதெல்லாம் பற்றியெல்லாம் பேசுகிறாப்புல. வந்து கூட்டணியில் இருந்துக்கிட்டு எங்கள் தயவில் ஒரு 4 சீட்டு எம்எல்ஏ நீங்கள் இருக்கீங்கன்னா அது காரணம் வந்து நான் தான், அப்புறம் இவர் ஆட்டுக்குட்டி வந்து பாருங்கள் இப்படிலாம் அவர் பேசுகிறாரு, அதனால் அவரை மட்டும் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம 2026 கூட்டணி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அமித்ஷா அவர்கள்ட்ட இப்படி பம்பி இருக்காப்புல. உடனே அமித்ஷாவுக்கு வந்து இதுதான் சரி அப்படின்னு சொல்லி போகிறது. ஆமாம், நம்ம 4 சீட் ஜெயிச்சது காரணம் எடப்பாடி பழனிசாமி தான், நம்மளை திமுக ஏற்றுக்க மாட்டான், எப்போது நம்ம தனியாக நின்னோம் அப்படின்னா நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சரி நான் அது வந்து அண்ணாமலைகிட்ட பேசிட்டு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காரு. அடுத்த நாளே வந்து திடுன்னு அண்ணாமலை டெல்லி போகிறார். அண்ணாமலை டெல்லி போனோடனே அமித்ஷா வந்து, என்ன அண்ணாமலை இந்த மாதிரி கூட்டணி அதிமுக கூட்டணி போக போகிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதிமுகவோட ஒத்திசைந்து வந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அண்ணாமலை வந்து, இல்லைங்க நம்ம அதிமுகவோட இருந்தோம் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாக வந்து வளரவே முடியாது, பாருங்கள் 2019 எலெக்ஷன் நம்ம எவ்வளோ வெறும் 3% தான் எடுத்தோம், ஆனால் வந்து இப்போ பாருங்கள் நான் வந்து 2024 என்னுடைய தலைமையிலான பாஜக மொத்தமாக சேர்த்து வந்து 18, பாஜக மட்டுமே 12% எடுத்தோம், 48 லட்சம் ஓட்டை நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அது என்ன சும்மாவா, அப்போ நான் வந்து தலைவராக இருக்கும்போது சாதிச்சிருக்கேன் பாருங்கள், 15 லட்சம் ஓட்டு எங்கே இருக்குது, 48 லட்சம் ஓட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து வீரவசனம் பேசியிருக்காரு. அதுக்கு அமித்ஷா என்ன பதிலடி கொடுத்தாரு அப்படின்னா, எப்போ ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, நம்ம 2019 வெறும் 5 சீட்டில் தான் நின்றோம் சரியா, அப்போ நம்ம ஒரு 15 லட்சம் ஓட்டு எடுத்தோம், 3% வந்து வந்துச்சு. ஆனால் நீ 2024 23 தொகுதியில் நின்று அது 49 லட்சமாக மாற்றி 11% கொடுற, அப்படி பார்க்கும்போது 60 லட்சம் ஓட்டு வரணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அடிதான் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து நீ பிஎம்கே வச்சுருக்கிற, அதே மாதிரி டிடிவி ஓபிஎஸ் வச்சுருக்கிற, இந்த பக்கம் ஜான் பாண்டியன் வச்சுருக்க, இந்த மாதிரி சாஜி கட்சி அது இதுன்னு வச்சு இந்த மாதிரி கூட்டணி வச்சு கூட உன்னால் வந்து என்ன, நம்ம வந்து 15 லட்சம் ஓட்டு 2019 வாங்கினது 60 லட்சம் உன்னால் மாற்ற முடியலையே, அதனால் நான் சொல்கிறத கேளு, நீ வந்து அதிமுகவோட கொஞ்சம் ஒத்திசைந்து வந்து நம்ம 2021 4 எம்எல்ஏ சீட்டு வாங்கினோம்,
அதே மாதிரி நீ வந்து 2024 நீ விட்டு கொடுத்துருந்த அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4-5 எம்பியாவது வந்துருப்போம். பாரு நம்மளுக்கு வந்து தொங்கிட்டு கிடக்குது, தொங்கு சதையாக நம்ம வந்து நின்றுருக்கோம். 210 தொகுதி தான் கிடச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய எடப்பாடி பழனிசாமி அவர் கூட்டணிக்கு வந்தால் தான் நம்ம வந்து ஒரு 4 சீட் ஒரு திருப்பி வந்து 2021 மாதிரி நம்ம ஒரு 4 எம்எல்ஏ சீட்டாவது வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அண்ணாமலை வந்து ரொம்ப இதாக சொல்லிட்டார். ஏங்க நான் வந்து யாருங்க தினம் திமுக போட்டு போனந்துட்டுருக்கேன், திமுக ஊழலை வந்து இது பண்ணிட்டுருக்கேன், என் மேலே வந்து திமுக அரசு இத்தனை கேஸ் போட்டிருக்குது, நான் தான் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட்டிருக்கேன், பாஜக வந்து எதிர்க்கட்சியாக செயல்பட்டிருக்கேன், பாஜக தனியாக நின்றால் மட்டும்தான் ஆட்சி அரியணை வந்து பிடிக்க முடியும், திருப்பி நம்ம அதிமுக கூட்டணி போனோம் அப்படின்னா நம்ம திருப்பி வந்து இப்படியே மட்டமாகவே போயிட்டுருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அமித்ஷாட்ட அண்ணாமலை வந்து எடுத்து கூறினா கூட அமித்ஷா வந்து சொல்கிறாரு, டே ஆட்டுக்குட்டி நான் சொல்கிறத கேட்டால் நீ வந்து தலைவராக இல்லாட்டினா நீ வந்து வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வந்து எச்சரிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து தான் ஆட்டுக்குடி அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக வந்து அமித்ஷா என்ன இப்படி சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்து அதிமுக கூட்டணி போனால் நம்மளை வெளியேற்ற போகிறாரு அப்படிங்கிற இதில் தான் வந்து அப்படியே சோகமாக வர்றாரு. பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, இந்த மாதிரி அதிமுக கூட்டணி வந்து பிஜேபி வச்சா நான் வந்து கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களே, இப்போ எப்படி அப்படிங்கும்போது தான் அப்படியே அண்ணாமலை பார்த்து நான் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக தான் இருக்கேன், அதிமுக கூட்டணி வச்சா அப்படின்னா நான் கட்சியை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, அழுதுகிட்டே வந்து பேச ஒரு தொண்டனாக கூட இருந்து நான் அந்த செயல்படுவேன் ஒழிஞ்சு நான் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சால் நான் வந்து என் பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து சொன்னார். பாவம் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு ஒரு சோகமான முடிவாகி போச்சு. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவர் பதவியை வந்து தூக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினாரியோ நடந்திருக்கு. இது நம்மளுக்கு நாம் தமிழர் கட்சியில் ஒரு பொறுப்பாளர் வந்து சொன்னார். அவரும் டெல்லியில் அந்த பக்கம்லாம் தொடர்புள்ளவர். இதில் குறிப்பிட்ட செய்தி என்ன சொல்லணும் அப்படின்னா 2024 எலெக்ஷனில் சுப்பிரமணிய சாமி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வர்றாருங்க. அப்போ பத்திரிக்கை வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் நிற்கிறாரில்ல, அவர் வந்து ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறாரு, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து ஒரு விளம்பர பிரியர், ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து கூட்டத்தை சேர்த்தா ஜெயிக்கலான்னு சொல்லி நினைக்கிறாரு, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒரு விளம்பர பைத்தியம், இதே வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. நான் அப்போயே வந்து வீடியோ போட்டிருப்பேன், ஆட்டுக்குட்டி அண்ணாமலை விளம்பர பைத்தியம், கூட்டம் சேர்த்தா ஜெயிக்கலான்னு சொல்லி நினைக்கிறாரு, அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னவர். இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜக நம்ப மாட்டுறாங்க, அதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி அப்போயே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் இங்கே வந்து பாஜக வந்து வீழ்ச்சி காரணம், இங்கே இருக்க தலைவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருப்பார். அப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆமாம் இவன் என்ன பைத்தியமா, நாம் தமிழர் கட்சியை வந்து அழிச்சிருவேன் அப்படிங்கிறான், அதுக்கப்புறம் அதிமுக அழிச்சிருவேங்கிறான். எப்படி தெரியுமா அவர் வந்து மாற்றி பேசுவார், ஜெயலலிதா வந்து ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி பேசுவார், அதுக்கப்புறம் மேலேருந்து பிரச்சனை தானே, ஐயோ அந்த ஊழல்வாதின்னு சொல்லாதையா அப்படின்னு அமித்ஷா வந்து இது பண்ணோடனே அடுத்து ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்லி பேசுவார். தேர்தலுக்கு முன்னாடி வந்து 40லையும் பாஜக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசுவார். நாம் தமிழர் கட்சி வந்து தனியாக நின்னா கூட நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு அது வந்து இருக்குது, கட்சிக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறாரு, உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள்லாம் கொண்டாடுற ஒரு தலைவர் இருக்கிறாரு. அது மாதிரி தமிழ்நாட்டில் அண்ணன் சீமானவர் கட்சியை லீட் பண்ணுறாரு. அந்த கட்சியில் இருக்க நாம் வந்து ஒரு அந்த கட்சியோட ஓனர் நினச்சிட்டு, ஆனால் இவர் மேஸ்திரி தானே ஓனர் நினச்சிக்கிட்டு 40ல் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சவால் விட்டார். அதுக்கப்புறம் வந்து தேர்தலில் வந்து முடிஞ்சு ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் எவ்வளோ தொகுதி ஜெயிக்கிறன்னு முக்கியம் இல்லை, எத்தனை சதவீதம் ஓட்டு எடுக்கிறதா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி உருட்டினார். அண்ணாமலை வந்து மாற்றி பேசுகிறது மக்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு பாஜக அப்படிங்கிற கட்சியை வந்து தமிழ்நாடு மக்கள் தமிழருக்கு வந்து நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஆட்டுக்குடி அண்ணாமலை வந்து சும்மா ஒரு பாவலக்காட்ட நான் வந்து நடைபயணம் வந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டாங்க. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பல சேனல்கள் வந்து விலைக்கு வாங்கி, யூடியூப் சேனலில் விலைக்கு வாங்கி கமலாலயத்தில் வந்து ஒரு ஐடி விங் எல்லாம் வச்சு, ஆனால் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு எவனாவது எதிராக பேசினா அப்படின்னா அவனை வந்து கடிக்க விட்டுட்டு ஒரு வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அதனால அவர் வந்து ஒன்றும் கட்சியை வந்து வளர்க்கலை, ஏன்னா வளர்க்க முடியாதுங்க, பாஜக வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படி திமிராகவும் பேசிக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா, என்ன தான் எதிரில் ஒரு அணியாக இருந்தால் கூட இப்போது தமிழிசையெல்லாம் வந்து நம்ம பெருசாக விமர்சிக்க மாட்டோம், அதே மாதிரி வேறு ஆட்கள்லாம் நம்மளை வந்து விமர்சிக்க மாட்டாங்க. ஏன்னா பாஜக கட்சி வந்து அது அப்படித்தான், அது வந்து ஒரு விளங்காத கட்சி அப்படின்னு சொல்லி தெரியும், விமர்சிக்க மாட்டாங்க. ஆனால் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் வந்து ரொம்ப ஓர வாய் விட்டு நாத்தாக்காவை நான் வந்து அப்படியே அழிச்சு போடுவேன், ஓடுமா நீயே வந்து 2024 இருக்க மாட்டேன்னு சொன்னார். அதே மாதிரியே என்ன ஆகிப்போச்சு, அண்ணாமலை தூக்கி வந்து வெளியே போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி அடுத்த தலைவர் யாருப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அடுத்த தலைவர் வேறு யார் இல்லைங்க, சூரியன் உதிக்கிறதோ உதிக்கலையோ
இலைகள் மலர்கிறதோ மலரலையோ, கைகள் உயர்கிறதோ உயரலையோ, தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும். அந்த தமிழிசை அம்மா இல்லைன்னா நயினார் ராஜேந்திரன் இல்லை வானதி சீனிவாசன் இல்லை சரத்குமார், இவங்க 4 பேரில் தான் ஒரு ஆள் அடுத்த தலைவராக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆட்டுக்குட்டி நிலைமையை பார்த்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. 2026 நாத்தாக்க அழிஞ்சிருமா, 2026 நீ இருக்க மாட்டேன் மேஸ்திரின்னது கரெக்டாக இருக்குது. இனி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து ஆட்டுக்குட்டி மேய்க்க அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட தான் வந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.